உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் பாவம் சார். நானு சத்தியமா எனக்கு இந்த போலீஸ் வேலையை பிடிக்காது சார். என் அப்பாவுக்காக தான் இந்த வேலையிலேயே இருக்கேன் சார். அந்த பேக்கை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேக்கை கொண்டு போய் அதை திருடி கொடுத்தாங்களா அந்த லேடி, அவங்க கிட்ட கொடுக்கணும் சார். இல்லனா நீ எல்லாம் போலீஸான என்ன திட்டுவாங்க, சிரிப்பாங்க சார். ஏய், நீ எல்லாம் உண்மையிலே போலீஸ் தானா? முதல்ல வழியை விடு, நான் போடும். சார் சார் நில்லுங்க சார். சார் அந்த பேக்ல எவ்வளவு சார் இருக்கு? எதுக்கு? நீங்க சொல்லுங்க சார். என்ன புடிங்கிட்டு வர்றதுக்கா? ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். 3000 ரூபாய் இருக்கு. சார் நமக்குள்ள ஒரு டீலிங் சார். நான் 4000 ரூபாய் தரேன். நீங்க அந்த 3000 இருக்கிற பேக்கை எனக்கு கொடுத்துருவீங்களா? பரவாயில்ல, இந்த டீல் நல்லா தான். ஆமா சார், ஆமா சார். நான் கஷ்டப்பட்டு ஓடி வந்ததுக்கு 1000 ரூபாய் போனஸ் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு. என்ன கண்ணு எடுக்கிறியா? இல்ல சார், இல்ல சார், சத்தியமா இல்ல சார். நான் பணத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன். பணத்தை கொடு. பாருங்க பணம். சார் என்னங்க சார் பேக். டா புடி. தேங்க் யூ சார், தேங்க் யூ. சார் நன்றி சார். ஏ போலீஸ், நீ எந்த ஏரியால டியூட்டி பாப்பன்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார், கண்டிப்பா சொல்றேன் சார். கஷ்டப்பட்டு சமாளிச்சு பண்ணுவோம். போலீஸ் வந்துட்டாங்க. என்னம்மா உன் பேக்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பணம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் சரியா இருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்கள மாதிரி போலீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் நம்பர் 1ல இருக்கு மேடம். ஆமா மேடம், சூப்பர் போலீஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், பேக பத்திரமா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். சரி போயிட்டு வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். கலக்கிட்டீங்க மேடம். இந்த பேக்குக்காக என் பணத்தை நான் இழந்துட்டேனே. இப்படி பயந்து நடுங்குகிற உடம்புக்குள் மாறி போனால் குழந்தையும் கணவனையும் அவள் எப்படி காப்பாற்றுவாள்? என்ன மாறி, நான் சொல்வது சரிதானே? அதுவும் சரிதான் மகாபிரபு. அந்த பெண்ணுக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. மிகவும் பயந்த சுபாவம். ஆனால் அவளப்பா போலீஸ். தன் மகள் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த பணியில் சேர்த்துள்ளார். இந்த பெண்ணும் தன் பயத்தை போக்க நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் முடியவில்லை. இருப்பினும் குணத்தில் மாரியை போன்றவள். பாருங்கள் மகாபிரபு. சார், எத்தனை பவுன் நகை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 120 பவுன் சொன்னாங்க சார். ஆஹா. இந்தா புடி. இந்தம்மா இங்க வா, வச்சுக்க. கான்ஸ்டபிள் ஐயா, இந்தா உன் பொண்டாட்டி கிட்ட கொடுப்போ. சரிங்கய்யா. இந்தா நீ ஏன் பாக்குற? புடி. ஓகே சார். இந்தாயா நீ வாங்கிக்க. ஓகே சார். துர்கா, என்ன பாத்துட்டு நிக்கிற? எது பிடிக்குதோ எடுத்துக்க. இல்ல சார், எனக்கு எந்த நகையும் வேண்டாம். நகை வேணான்னு சொல்ற பொண்ண இப்பதான் பாக்குற. ஏன் வேணாங்கிற? சார் அது 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 வந்து வேணாம் சார். ஐயா தான் சொல்றாருல துர்கா, நாங்கெல்லாம் வாங்கிட்டோம்ல, நீ மட்டும் வேணாம்னு சொன்னா எப்படிமா? வாங்கிக்க. சவரன் 60,000க்கு மேல விக்குதுமா. உனக்கு வேணாட்டி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா. இல்லண்ணே, எனக்கு வேண்டாம். அப்ப நாங்கெல்லாம் தப்பான போலீஸ், நீ மட்டும் நல்ல போலீஸ், அப்படித்தானே? அதுக்கு தானே வேணாங்கிற?
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. டியூட்டில இருந்த உங்க அப்பா இறந்து போய் போலீஸ் வேலைக்கு கொஞ்சம் கூட ஃபிட் இல்லாத உனக்கு இந்த வேலையை கொடுத்து என் ஸ்டேஷன்லயே டியூட்டியை போட்டு என் உயிரை வாங்குறானுங்க. வேலையை பற்றி சொன்னாய், இந்த பெண்ணின் குடும்பத்தை பற்றி சொல்லவில்லையே, அதையும் கூறு. சொல்கிறேன் பிரபு. இந்த பெண்ணின் அப்பாவிற்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 3 மகள்கள். இந்த பெண் 2வது மனைவியின் மகள். இவள் தாயார் இறந்த பிறகு இந்த துர்கா இவள் அப்பாவின் முதல் மனைவி, அதாவது பெரியம்மாவுடன் தங்கிவிட்டாள். பெரியம்மாவும் அவரது முதல் மகளும் துர்காவின் மீது மிகுந்த அன்பு காட்டினர். மற்ற 2 பெண்கள் வெறுப்பை காட்டினர். அது என்னது? இன்னும் பேக்ல என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்க? ஆ, அது மணிமேகலைக்காகம்மா. நீட் எக்ஸாம்க்கு படிக்க புக்கு வேணும்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல கேட்டுட்டு இருந்தா. அது கஷ்டமா இருந்தது. அதான் அத நானே வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரி, இன்னும் ஏதோ இருக்கே பேக்ல? அது அது சொன்னா திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், சொல்லு. இது மாதவிக்கு. இப்போ மாதவிக்கு அவகிட்ட இருக்கிற ஷூ பழசாயிருச்சுல, அத நான் கவனிச்சேன். அதான் புது ஷூ வாங்கிட்டு வந்தேன். ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஷூ வேணும்ல, அதாம்மா. இந்தா பாரு. ஆமா, மாச கடைசியாச்சே. இதெல்லாம் வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண? அது சம்பளம் வந்ததும் கொடுத்துக்கலான்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்தேன். துர்கா, நீ என் வயித்துல பிறக்கலனாலும் என் வயித்துல பிறந்த பொண்ணுங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது நீ என் வயித்துல வந்து பிறக்காம போயிட்டியேன்னு ஏக்கமா இருக்கு துர்கா. மா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் எப்பவுமே உங்க மகதாம்மா. நீங்க என்னைக்குமே என் அம்மாதான். குந்தவை அக்காவுக்கு நான் தங்கச்சி தான். மணிமேகலையும் மாதவியும் எனக்கு தங்கச்சிங்க தான். இதுதாம்மா என் குடும்பம். இந்த உறவை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.